अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோபிகை பாவனையிலே திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த ஆண்டாள் தொடர்ந்து நாச்சியார் திருமொழியிலேயும் அந்த கோபிகை பாவனையிலேயே சில திருமொழிகளை அருளி செய்கிறாள். அதிலே மூன்றாம் திருமொழியிலே கோபிகைகள் எல்லாரும் ஒரு நீர்நிலையிலே நீராடச் சென்ற பொழுது கண்ணபிரான் அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அவன் குருந்த மரத்திலே வைத்துக் கொண்டிருக்க அவனை பார்த்து அந்த வஸ்திரங்களை திருப்பி கொடுத்து விடு என்று கேட்பதாக புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற வரலாறு. அதை அப்படியே அனுகரித்து பாசுரங்களை அருளி செய்கிறாள். அதிலே 8வது பாசுரத்திலே இவர்கள் பலமுறை அந்த வஸ்திரத்தை கொடு என்று கேட்டபொழுதும் கொடுக்காத கண்ணன் அவன் என்ன சொன்னான் கடைசியாக, நீங்கள் எல்லாரும் எனக்கு உறவு முறை அல்லவா, ஆகையினாலே உங்களோடு விளையாடாமல் நான் யாரோடு விளையாடுவேன் என்று அவன் சொல்ல அவனை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உனக்கு உறவு முறையான மாமிமார் மக்கள் மட்டுமல்ல, இங்கு இன்னும் பல பேர் வந்திருக்கிறார்கள். வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக காட்டுகின்றார். மாமிமார் மக்கள் என்னால் கண்ணபிரானுக்கு முறைப்பெண்கள், அவர்கள் மட்டுமல்லவா மாமிமாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் எதிரிலே நீ எங்களிடத்திலே தீம்பு செய்யலாமா என்று அவர்கள் கேட்பதாக இப்படி அற்புதமான பாசுரத்தை ஆண்டாள் அருளி செய்கிறாள். மாமிமார் மக்களே எல்லாம் மத்தமெங்கெல்லாரும் போந்தார் பூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே சிக்கனாம் இது சொன்னோ கோமலவாயர் குழந்தே புரந்தடை கோரமணியாய். இப்பாசுரத்திலே அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இங்கே வந்திருப்பவர்களிலே உனக்கு உறவு முறையார், உனக்கு முறைப்பெண்களாயிருக்கக்கூடிய மாமிமார் மக்கள் மட்டுமே இங்கே வரவில்லை, பின்னை மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார், இங்கே இன்னும் பல பேர் வந்திருக்கிறார்கள். பல பேர் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த பெண்களை பெற்ற தாய்மார்கள், அந்த பெண்களுடைய மூத்த சகோதரிகள் என்று மற்றும் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே நீ இப்படிப்பட்ட தீம்புகளை எல்லாம் செய்கிறாயே, இது எப்படிப்பட்டது, சேமமேல் அன்று என்று சொல்லுகிறார்கள். இது சேமம் அன்று, இது நல்ல காரியம் அன்று, இது நீ செய்ய தகுந்த செயல் அன்று என்றே அவனை பார்த்து சொல்லுகிறார்கள். சேமமேல் அன்று, இது சால சேமம் அன்று என்றால் ஒருபோதும் இது நல்ல செய்கை அன்று, இப்படிப்பட்ட காரியத்தை கண்ணா நீ செய்யக்கூடாது என்று அவனை பார்த்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, சிக்கென நாம் இது சொன்னோம், நாங்கள் மிகவும் உறுதியாக சொல்லுகின்றோம், நீ இப்படிப்பட்ட தீம்புகளை எங்கள் விடயத்திலே நீ செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். உடனே கண்ணபிரான் அப்பொழுதும் கூட அவர்கள் கேட்டபடியே அந்த வஸ்திரத்தை அவன் கொடுக்கவில்லை. உடனே அவர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், சேமமேல் அன்றிது சால சிக்கன நாமிது சொன்னோம். சிக்கன நாமிது சொன்னோம் என்றால் மிகவும் உறுதியாக நாங்கள் சொன்னோம் என்று சொல்லுகிறவர்கள் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே என்று, நீ இரவெல்லாம் நன்றாக தூங்கி இருப்பாய் என்று நினைத்தன்றோ நாங்கள் நீ அறியாமல் இந்த இடத்திற்கு வந்தோம். அதாவது கண்ணபிரான் எழுந்திருப்பதற்கு முன்னமே இவர்கள் இந்த நீர்நிலைக்கு வந்து விட்டார்கள் அல்லவா, கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் என்று. அப்பொழுது கண்ணன் எழுந்திருக்க மாட்டான் என்றுதான் இவர்கள் நினைத்தார்கள். அதை பாசுரத்திலேயும் சொல்லுகிறார்கள், தூமலர் கண்கள் வளர, உன்னுடைய தூய்மையான அந்த மலர் போன்ற அழகிய திருக்கண்களை அப்படி நீ மூடிக்கொண்டு தொல்லையிரா துயில்வானே என்று ஏவிலே
துயில்பவன் அல்லவோ நீ? அப்படிப்பட்ட நீ உடனே எழுந்திருந்து இங்கே வந்து விட்டாயே, இப்படி நீ காரியத்தை செய்தால் இது சேமம் என்று சிக்கன நாங்கள் சொன்னோம் என்று அவனை பார்த்து சொல்லி முடிவிலே என்ன செய்கிறார்கள்? கோமள ஆயர் கொழுந்தே என்று, அப்பா நீ மிகவும் மென்மையானவன். கோமள ஆயர் கொழுந்து என்னால் ஆயர்களுக்கெல்லாம் கொழுந்து என்னால் ஒரு செடியினுடைய உச்சியிலே இருக்குமா? ஒரு செடி வாடினால் முதலிலே அந்த கொழுந்துதான் வாடுமா, செடி வாடத் தொடங்கினால். அதுபோல ஆய்க்குலத்திலே இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் முதலிலே வாடி போடுபவன் நீயே அல்லவோ என்று. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு துன்பம் ஏற்படுவது கண்டும் நீ இப்படி வாழாவிருக்கலாமா? கோமள ஆயர் கொழுந்தே, கோமளம் என்றால் மிகவும் மென்மையானான் என்று. ஆக உன்னுடைய உள்ளமோ மிகவும் மென்மையானது, நீயோ கொழுந்து போன்றவன், ஆயர்களுடைய வாட்டத்தை ஒருபோதும் சகியாதவன். அப்படி இருக்கிற நீ எங்கள் குறுந்திடை கூரை பணியாய் என்று குறுந்த மரத்திலே வைத்திருக்கிற எங்களுடைய வஸ்திரத்தை நீ எங்களுக்கு கொடுத்து விடு என்று அவனை பார்த்து இவ்வளவு நேரம் அவனை கெஞ்சினார்கள், அவனை துதித்தார்கள், அவனை போற்றினார்கள். இத்தனைக்கும் அவன் கொடுக்கவில்லை என்றவுடனே இந்த அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே அவனை பார்த்து சீறி சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், கோபத்தோடு சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். கஞ்சன் மலை வைத்தவன்னே காரிருள் எல்லில் விழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்னவி கன்னியரோனை அஞ்ச உறப்பாலை ஆனான வெட்டிருக்கம் பஞ்சக பேச்சிவாலுண்டா மதுமையிலே ஊரைதாராய். கண்ணபிரான் கம்சனாலே கொல்லப்பட வேண்டியவன் இல்லையா? கொல்லணும் என்று கம்சன் நினைத்திருந்தான். அப்படித்தானே கம்சனுடைய எண்ணம், தன்னாலே கொல்லப்பட வேண்டியவன் கண்ணன் என்றுதான் கம்சன் நினைத்திருந்தான். ஆனால் என்ன ஆயிற்று என்னால் அந்த கஞ்சன் வலை வைத்தவன்று, கஞ்சன் இவனுக்கு கஞ்சன் என்னால் கம்சன், அவன் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று வலை விரித்து வைத்திருந்தானாம். ஆனால் அதிலே என்ன செய்தான் கண்ணன்? காரிருள் எல்லில் பிழைத்து, அந்த காரிருளான இரவில், அந்த இரவிலே, அந்த நாளிலே அவன் அதிலிருந்து தப்பி விட்டான். அதாவது சிறைக்கூடத்திலே கண்ணபிரான் பிறந்த அடுத்த கணத்திலேயே வசுதேவர் கண்ணபிரானை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே திருவாய்ப்பாடியிலே விட்டுவிட்டார் அல்லவா? ஆகையினாலே ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரத் தொடங்கினான். அதை சொல்லுகிறார்கள் இங்கே. கஞ்சன் வலை வைத்தவன்று காரிருள் எல்லில் பிழைத்து என்றார். அந்த இரவிலே பிழைத்து விட்டான் இவன். பிழைத்தது எதற்காக? கண்ணபிரான் பிழைத்தான் என்றால் எல்லோரும் சந்தோஷம்தான் பட வேண்டும். ஆனால் இங்கே இந்த கோபிகைகள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி சந்தோஷப்பட முடியாமல் எங்களை செய்து விட்டான். என்ன காரணம் என்னால் நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்றைய கன்னியரோமை, இந்த கன்னியரை இப்படி துன்பப்படுத்துவதற்காகத்தான் நீ பிழைத்து வந்தாயோன்னு கேட்கிறார்கள். அதாவது கம்சனுடைய வலையிலிருந்து பிழைத்து நள்ளிரவிலே திருவாய்ப்பாடிக்கு நீ வந்து சேர்ந்தாயே, அது எங்களை எல்லாம் இப்படி படுத்துவதற்காகத்தானோ என்று அவனை பார்த்து சீரிச்சு வந்து கேட்கிறார்கள். இப்படி நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்றவி கன்னியரோமை. அதற்கு மேலே இப்படியெல்லாம் தீம்பு செய்தால் என்ன செய்வார்கள்? சிறு குழந்தைகள் தீம்பு செய்தால் இல்லத்தில் இருக்கிற தாய்மார் அந்த குழந்தையை அடக்குவார்கள். இப்படியெல்லாம் நீ ஊரிலே இருப்பவர்களை படுத்தக்கூடாது, ஆகையினாலே நீ தீம்பு செய்யாதே என்று உருட்டி மிரட்டி அதட்டி அந்த குழந்தையை அடக்கி வைப்பார்கள். ஆனால் இங்கோ என்ன ஆகியிருக்கிறது என்றால், அஞ்ச உறப்பாள் யசோதை, உன்னுடைய தாயான யசோதை இருக்கிறாளே, அவள் நீ அஞ்சும்படியாக உன்னை பயமுறுத்துவதே கிடையாது, உன்னிடத்திலே வார்த்தைகள் சொல்லுவது கிடையாது. அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஆனாட விட்டிருக்கும் உன்னுடைய ஆண் பிள்ளைத்தனம் எல்லாம் தோற்றும்படியாக நீ என்னென்ன செய்கிறாயோ அதையெல்லாம் கண்டு அவளும் மகிழ்கிறாள். ஆஹா, அவள் உன்னை ஒருபோதும் வைவதே இல்லை. அப்படியே வைத்தாலும் கூட நீ தீம்பிலே மேலும் மேலும் வளரும்படியாய்த்து அவள் உன்னை வைகிறாள். தீம்பிலே தகனேறும்படியாய்த்து அசோதை உறப்புவது என்கிறார் வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பள்ளி. அஞ்ச உறப்பாள் அசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நீ எப்படிப்பட்டவன் என்றால், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே தாய்க்கும் பேய்க்கும் வாசி அறியாமல் ஒரு பேய் கொடுத்த முலையை தாய் கொடுத்த முலை என்றே நினைத்து உண்டவன் அல்லவா நீ என்று அவன் பூத்தனையின் முலை உண்ட அந்த வரலாற்றையும் தெரிவிக்கிறாள். வஞ்சக பேச்சு பாலுண்ட
மசுமயிலி வஞ்சக பேச்சு, என்னால் வஞ்சகத்தோடு வந்த பேச்சு, அவளுடைய பாலை உண்டு அவளுடைய உயிரை முடித்தான். அதனால அவனை மசுமயிலி என்ன, மசுமயிலி என்னால் வெட்கமே இல்லாதவன், சிறிதும் லஜ்ஜை என்பது இல்லாதவன், என்ன அப்படிப்பட்டவன் என்றோ நீ, ஆகையினாலேதான் இப்படிப்பட்ட தீம்புகளை எல்லாம் செய்கிறாய் நீ என்று அவனை பார்த்து அவ்வளவு கோபத்தோடு இந்த முதல் 8 பாசுரங்களிலே அவனை துதித்தார்கள், அவனை வேண்டினார்கள், அவனை கொண்டாடினார்கள், கெஞ்சினார்கள். ஆனால் 9வது பாசுரத்திலே இப்படி எங்களை படுத்துவதற்காகத்தான் நீ கம்சனிடத்திலிருந்து பிழைத்து வந்தாயோ, உன்னை யசோதையும் நீ பயப்படும்படியாக உன்னை மிரட்ட மாட்டேன் என்கிறாளே, நீயோ வெட்கமற்றவனாக இருக்கிறாயே, எங்களுக்கு எப்பொழுதுதான் விடிவு காலமோ தெரியவில்லையே என்பது போல இந்த 9வது பாசுரத்திலே அருளி செய்கிறாள். அதற்கு மேலே 10வது பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். கன்னியரோடெங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிதையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் பொக்கிரப்பாரே. கன்னியரோடு எங்கள் நம்பி என்னால் கண்ணபிரான், அவன் கரிய பிரான், அவனுடைய விளையாட்டு, இந்த கோபிகைகளோடு அவர்களுடைய வஸ்திரத்தை அவன் பறித்து கொண்டு விளையாடின விளையாட்டு. அந்த விளையாட்டை சொன்னவள் யார் என்றால் அவள் பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை என்று அழகிய மாடங்களாலே சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார், அவருடைய திருக்குமாரியான கோதை என்கிற ஆண்டாள், அவள் இன்னிசையால் சொன்ன மாலை என்று நல்ல இனிய இசையாலே சொல்லப்பட்ட இந்த பாமாலை, இதை நன்றாக கற்பவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் மன்னிய மாதவனோடு வைகுந்தமுக்கு இருப்பார் என்று, இந்த கோபிகைகளோடு போல பிரிந்து துன்பப்பட வேண்டாதபடி அந்த எம்பெருமானோட கூடியிருந்து அவர்கள் ஆனந்தத்தை அடையப் பெறுவர் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். ஆண்டாளுடைய அனுபவம் வேறு விதமாக மேலும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.